வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. முதல்ல அவருக்கு ஒரு பூஜையை பண்ணிடலாம். பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனால் என்ன எடுத்துகிட்டு போவோம்? ஒரு தேங்காய். அப்படி சத்தம் கேட்டால் நல்ல தேங்காய்னு அர்த்தம். கொஞ்சம் கொட்னு சத்தம் கேட்டுச்சுனாக்கா தயவு செய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்புறம் 2 வாழைப்பழம் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் பாக்கு 2, வெத்தலை கொஞ்சம், அப்புறம் வாசமுள்ள பூ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு போவோம். அப்படி பூ விழுந்துச்சுன்னாக்கா நல்ல சகுனம். ஏன் நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு தேங்காய், 2 பழம், வெத்தலை, பாக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு உட்பொருள் என்ன தெரியுமா? பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பிறவாவரம் தாரும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான் தேங்காய், வாழைப்பழம். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் இந்த தேங்காயை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது முளைக்காது. அதுக்கு பிறவாத வரம். இந்த வாழைப்பழத்தை தோலியை உரித்து போட்டாலும் சரி, உரிக்காமல் போட்டாலும் சரி, அங்கேருந்து ஒரு மரம் வராது, அதுலேருந்து காய்க்காது. ஆக அது 2க்கும் பிறவா வரம். அதை கேட்குறதுக்காகத்தான் 2 பாக்கு வச்சுருந்தேன்னு. பாக்கு பழம், அந்த பழத்தோட தோலெல்லாம் காய வச்சு உரிச்சிட்டு அதை 2ஆக வெட்டுவாங்க. திருப்பி அதுவும் முளைக்காது. அப்புறம் இந்த வெத்தலையெல்லாம் இருக்கே, வெற்றிலை பூக்குமா காய்க்குமா? இதிலேருந்து கனி வருமா? அதிலேருந்து செடி வருமா? ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு புரியுதா? எதெல்லாம் மீண்டும் பிறவாததோ அதை இறைவன்கிட்ட கொண்டு போய் வச்சா தான் உங்களுக்கு நினைவு வரும், பிறவா வரம் தாரும் இறைவா அப்படின்னுட்டு. இப்போ இந்த வெத்தலை அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, நாகவல்லி தளைர்யுத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு சோழ மன்னன் என்ன பண்ணினானா, நாகாலாண்டு இருக்கே அந்த பக்கத்தில் இருந்து ஒரு நாக கன்னிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வரும்போது அவள் எங்கள் ஊரில் இது ரொம்ப பிரசித்தம்னு சொல்லிட்டு வெத்தலை கொடியே எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இப்போ இந்த வெத்தலை கொடியை இப்போ நம்ம மணி பிளான்ட்டெல்லாம் வச்சு தண்ணியில் போட்டு வைக்கிறோமே, அந்த மாதிரி முளைக்காது. அகத்தி மரம் நட்டு வச்சிருக்கிற அகத்திக்கால்னு பேர். அங்கே மேடான இடத்துல ஒரு கொடிக்கால், அத்தோரம் கொடிக்கால் ஆறு பரும்பா வெத்திலையா அப்படிம்பாங்க. வெத்தலை முளைக்கிற இடத்து பேர் கொடிக்கால்னு பேர். அங்கே நிறைய தண்ணி பாய்ச்சி அது நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு பயன் தரும். வெத்தலையில் எத்தனை வகை இருக்குது? இப்போ வாழைப்பழத்தில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் அடிக்கடிவீங்க. வெத்தலையில் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியுமா? மாசிக்கால், இளங்கால், முதுகால், கம்மாறு வெத்தலை, கவுளி பத்திரம், ரவேசு, வெள்ளை, சல்லி, இத்தனை வகை இருக்குது. அந்த காலத்துலலாம் ரவேசு வெத்தலைன்னு விற்றுட்டு போவாங்க. ஆக மொத்தம் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய். இப்போ இந்த கொட்டையை தூக்கி போட்டால் முளைக்கும்னு சொன்னேனே, நாம் இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது யார் எவ்வளவு தூரம் அந்த கொட்டையை விட்டு எறிகிறாங்கன்னு அது வேற ஒரு பெரிய போட்டி. எதேச்சையாக அந்த கொட்டை மழை பெஞ்சு ஒரு செடியாக வந்ததுன்னா அது கொட்டை காய்ச்சி மரம்பாங்க. நான் தூக்கி போட்ட கொட்டை காய்ச்சுதுன்னுட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க, அதுவே காய்க்கும். ஆனால் அது நமக்கு மனசில் என்ன தோணும்? அது எச்சல் பழம், நான் தூக்கி போட்டதுன்னு. இப்போ தேங்காய்க்கு அப்படி இல்லை. தேங்காய்க்கு எப்படி? முழு தேங்காயை, நெத்து தேங்காய்க்கு அது முளை விட்டு அதைத்தான் நாத்தா கொண்டு போய், தென்னம்பிள்ளைன்னு பேருங்க. குழந்தையை விட அதிகமாக பலன் தரக்கூடிய, அன்பை தரக்கூடிய ஒரு மரம் தென்னம்பிள்ளை. அணில் பிள்ளை பார்த்துருக்கீங்களா? எப்படி வச்சாங்க? தென்னை மரம்னு சொல்லலை, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ஆக அதுதான் அப்படி. வாழை மரம் எப்படி?
வாழை மரத்துலேருந்து ஒரு கன்று வந்து அதுதான் திருப்பி தார் போடுமே தவிர இந்த வாழைப்பழத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னாக்கா ஒன்றுமே ஆகாது. ஆக நாம் மீண்டும் பிறவாத நிலை அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம் மனதில் விதைக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டில் மட்டும்தாங்க இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இப்படி எப்படிங்க உங்களால் நினைக்க முடியுது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம நாட்டோட பெருமை. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கோவிலுக்கு கிளம்பினாங்க. இதோ இந்த 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 பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில் வச்சு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க, கை கால் கழுவிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு கிழிசல் இல்லாத புடவையே கட்டிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடையில் கிழிஞ்சு முழங்காலில் கிழிஞ்சு குழந்தைங்களுக்கு ஜீன்ஸை போட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஏங்க, கிழிச துணி ஒரு பிச்சைக்காரன் கூட ஒட்டு போட்டுப்பான், அவன் கிழிச துணி கட்ட மாட்டான். தரித்திரங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரியலையே. நம்ம உடனே ஃபேஷன்னு சொல்லிவிட்டு இங்கே அங்கே எல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு போகிறோமே. அந்த அம்மா அழகாக ஒரு புடவையை, சாதாரண நூல் புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. எங்கள் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த பட்டு புடவை படாடோ போன நகையெல்லாம் தேவையில்லை, பக்தி ஒன்று மட்டும் அணிஞ்சுக்கிட்டு போனால் போகிறோம். இந்த அம்மா கோயிலுக்கு போனாங்க. அங்கே சாமிக்கிட்ட, இறைவா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு அம்மா அர்ச்சனை பண்ணுங்கோ இறைவனுக்குன்னு சொல்கிறாங்களே. அவர் அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த அம்மா கையை இப்படி வச்சுருந்தாங்க, சாதாரணமாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த கட்டை விரல் என்ன சொல்லிச்சான், உங்கள் எல்லாரையும் விட நான் தான் பெருசு, தம்ஸ்அப் இப்படி தான் காட்டுவாங்க தெரியுமா, நான் தான் பெரிய ஆள், கொஞ்சம் கனமாக தாட்டியா நான் தான் அப்படின்னு தான். அதுக்குள்ளே இந்த ஆள் காட்டிய விரல், நீங்கள் வேணால் தாட்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த விரல் இல்லாட்டா நீங்கள் ஒரு ராமாயணமோ கீதையோ சாயோடைய புராணமோ அப்படி நீங்கள் திருப்ப முடியாது, இந்த விரல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான். நடுவிரல் என்ன சொல்லித்தான், நான் தான் எல்லாரும் விட உயரம் பாரு, ராஜா மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது, உன்னால் என்னையா பிரயோஜனம் அப்படின்னு மற்ற விரல் கேட்கும்போது சொல்கிறேன். இப்போது சுவாமிக்கு இதெல்லாம் பிறக்காத ஒரு பொருளை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னோம். அதே போல் வாசனை மிக்க பூ தான் எடுக்கணும். சாமிக்கு இந்த வாசனை இல்லாத போகன் வில்லா பூவெல்லாம் போடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், அதோட வாழ்நாள் ஒரே நாள், அதோட வாழ்நாளை வீணாக்காமல் காலையில் மலர்ந்த பூவை பெருமாளுக்கு சாத்திட்டோன்னாக்க அதுக்கு முக்தி கிடைச்சிடுறதில்ல. இன்றைக்கி சாயங்காலம் அது வாடிடும், ஆனால் பெருமாளுடைய சரணத்தில் போகும்பொழுது அதுக்கும் பிறவி கிடையாது. அந்த பூவை எப்படி சாமிக்கு போடணும் தெரியுமா? நடுவிரல் பாருங்கள், நல்லா லெக்சர் கொடுக்கறது. நடுவிரல், கட்டை விரல், மோதிர விரல், இதனால் மட்டுமே பூவை பிடித்து கொண்டு சுவாமிக்கு அப்படி எரியக்கூடாது, இப்படி போடணும். இந்த கையை இப்படி பிடிச்சிட்டு பக்தியோடு அர்ப்பணிக்கணும். நாம் என்ன பண்ணுவோம், இந்த பூவை கொடுத்தோடனே சாமிக்கு அப்படி, அட்சதையை அப்படி போடலாம், ஆனால் பூவை அப்படி போடக்கூடாது, இப்படி. அப்போ நானும் இம்பார்ட்டண்ட்டு தான் அப்படின்ன உடனே மோதிர விரல் சொல்லித்தான். நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்லுவீங்க, அலங்கார பிரியை, இப்போ பாரு வைர மோதிரம் நெளி மோதிரம் எல்லாம் போட்டுக்கிறேன்னுட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணின பிறகு சந்தனம் இடுவதற்கு என் விரல் தான், நீங்கள் யாரும் கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தனத்தை இப்படி எடுத்து சுவாமிக்கு பொட்டு வைப்பாங்க. குங்குமம் வைக்கும்பொழுது கட்டை விரலோடு சேர்ந்துப்பேன், கட்டை விரலோடு சேர்ந்து அப்படி வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பத்த விரல்லாம் யோஜனை பண்ணித்தான். அப்போ இந்த சுண்டு விரல் தான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை, எல்லாரையும் விட குட்டையாக இருக்கிறது வளரவே இல்லை, அதுக்கு ஒன்றும் ஒரு விதத்துலேயும் பயன் இல்லை அப்படின்னு சொன்னபோது சுண்டு விரல் நினச்சிதான். அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. இந்த பரதநாட்டியம் ஆடுற பெண்மணிகள்லாம் கோவர்தன கிரிதர அப்படின்னுட்டு எப்படி காட்டுறாங்க, சுண்டு விரலுக்கு மேலே தானே கோவர்தனகிரியை காட்டுறாங்க. கிருஷ்ணர் கோவர்தனகிரியை இந்த 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 விரலால் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னு சுண்டு விரல் சொல்லித்தான். அதுக்குள்ளே அங்கே பூஜை முடிஞ்சு அவர் தீபாராதனை காட்டி அந்த அம்மா கிட்ட பிரசாதம் கொண்டு கொடுத்த பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த அம்மா இன்னும் கையில் வாங்கலை, கை கூப்பிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த அர்ச்சகருக்கு என்ன தோணித்தோ சொன்னாராம், அம்மா நீங்கள் கை கூப்பி நிற்கிற பொழுது ஒரு விஷயம் சொல்லணும்னு தோன்றுறது. ஒரு கையில் 10 விரல்கள் இருந்தால் கூட முதல்ல இறைவனுடைய பார்வை யார் மேலே படுறது, இந்த சுண்டு விரல் மேலே தானே. நாம் இந்த சுண்டு விரலை மட்டமாக நினச்சிடக்கூடாது, அது மேலே தான் முதல்ல இறைவனுடைய பார்வை படுறது.
நாம் எல்லாரும் சுண்டு விரல போகிற சின்னவங்களாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் ஒரு விதமான கெட்டதும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுல முதன்மையாக நின்று முதன்மையாக இறைவனோட அருளை வாங்குகிற இந்த சுண்டு விரல் ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னாராம். ஆக மொத்தம் இந்த விரலுக்கு சந்தோஷம், இந்த விரலுக்கு சந்தோஷம், இதுக்கு சந்தோஷம், இதுக்கு சந்தோஷம், இதுக்கு சந்தோஷம், மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்.